வணக்கம். இன்று முதலில் வருகை தந்திருக்கின்ற ஊடகவியலாளர் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக, இன்று இந்த முக்கியமான செய்தியாளர் மகாநாடு, அந்த மகாநாட்டை நடாத்துவதற்கான காரணம் இன்று இரவோடு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன. அதன் காரணமாக தேர்தல் தொடர்பாகவும் அதே போன்று எங்கள் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாகவும் ஆன விடயங்கள் சம்பந்தமாக பேசிக்கொள்ள வேண்டிய தேவை நிமித்தமாகவே இந்த செய்தியாளர் மகாநாட்டில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த செய்தியாளர் மகாநாட்டுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் ரஜீவன் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய யாழ் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர், முன்னாள் விரிவுரையாளர், யாழ் பல்கலைக்கழகத்தின் தோழர் கபிலன் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். விசேடமாக நாங்கள் கடந்த 1.5 மாதங்களுக்கு மேலாக எங்களுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் பொழுது எங்களுக்கு அமோகமான வரவேற்பு, ஆதரவு யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றார்கள். அதன் காரணமாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, இந்த தேர்தலிலே மிகவும் கடந்த தேர்தல்களை விட ஒரு மாற்றமான பெரிய வெற்றியை மக்கள் தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இருந்து நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கின்ற போது எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலிலே யாழ் மக்கள் எங்களை பெரும்பான்மையான வாக்குகளால் எங்களை ஆதரவு வழங்கினார்கள். அப்பொழுதும் கூட எங்களுடைய ஒரு சில ஊடகவியலாளர் நண்பர்கள் என்னிடம் கேட்டார்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது 27,000 வாக்குகள், அந்த 27,000 வாக்குகளை வைத்துக்கொண்டு நீங்கள் எவ்வாறு பொது தேர்தல் செய்ய போகிறீர்கள்? அன்று நாங்கள் மிக தெளிவாக நான் சொன்னேன், பொது தேர்தலில், அதாவது ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு மக்கள் 27,000 வாக்கு வழங்கியிருந்த போதிலும் கூட அது வாக்கு விகித அதிகரிப்பில், இலங்கை முழுவதுமான அதிகரிப்பில் யாழ் மாவட்டமே எங்களுக்கு முதலாவது இடத்தில் இருக்கின்றது. அந்த வகையில் எதிர்வரும் பொது தேர்தலிலே யாழ் மக்கள் எங்களை அதிக உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள் என்ற நம்பிக்கை நாங்கள் விடுக்கின்றோம். அதன் அடிப்படையில் பாராளுமன்ற தேர்தலில் எங்களை 3 இலங்கையினுடைய வரலாற்றை மாற்றி, யாழ்ப்பாண வரலாற்றை மாற்றி, யாழ்ப்பாணத்தில் இருந்த பாரம்பரிய கட்சிகளை மக்கள் நிராகரித்துவிட்டு தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்தார்கள். தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்ததன் மூலமாக இங்கு இருக்கின்ற மக்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள், தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே இன்றைக்கு நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, இந்த நாட்டில் இனவாதத்தை இல்லாதொழிக்கக்கூடிய, இந்த நாட்டில் மதவாதத்தை இல்லாதொழிக்கக்கூடிய, எதிர்வரும் காலங்களில் எங்களுக்கு நம்பகமான முறையில் நம்பிக்கையான விதத்தில் வாழக்கூடிய ஒரு யாழ்ப்பாணத்தை, வாழக்கூடிய தமிழ் மக்களை, அந்த வகையான ஒரு நாட்டினை மீட்டெடுக்க முடிவது வேறு யாருக்குமல்ல, தேசிய மக்கள் சக்தி. அந்த வகையில் எங்களை தழுவிக்கொண்ட மக்கள் தொடர்ச்சியாக எங்களோடு பயணிக்கின்றார்கள். அவ்வாறு பயணிக்கின்ற போது நாங்கள் அன்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதி, முதலாவதான வாக்குறுதி தான் வேறு எதுவுமில்லை, இந்த நாட்டில் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுகின்றோம், இந்த நாட்டின் வீழ்ந்து கிடந்த பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியெழுப்புகின்றோம், இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி வீண் விரயத்தை தடுத்து நிறுத்துகின்றோம். அந்த வகையில் அன்பர்களே, இன்றைக்கு முதலில் நாங்கள் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இது நாள் வரைக்கும் மேட்டுக்குடிகளுக்கு மாத்திரம், தனவந்தர்களுக்கு மாத்திரம், நிலப்பிரபுக்களுக்கு மாத்திரம் சொந்தமாக இருந்த இந்த அரசியல், இந்த ஜனாதிபதி பதவி இன்றைக்கு ஒரு சாமானிய மனிதனின் கையில் வந்திருக்கின்றது. அந்த சாமானிய மனிதன் என்பது நான் வேறு யாருமல்ல, அனூர்.
அந்த அனுரைக்கு இன்றைக்கு நாடு முழுவதும் உள்ள மக்கள் ஆற தழுவிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று இலங்கையில் கூடுதலாக நேசிக்கப்படுகின்ற நபர் என்றால் வேறு யாரும் உள்ளது அனுரத்தான். அந்த அனுரன் மீதான அவ்வளவு அன்பு ஏன் என்று நாங்கள் கேட்கின்ற போது மக்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளை. அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியையும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரையும் ஆற தழுவிக் கொண்டிருக்கின்ற போது இன்றைக்கு அது தொடர்பிலான பல்வேறு விமர்சனங்களை முன்வைப்பதையும் காணக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த விமர்சனங்களுக்கு அப்பால் நாங்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அரசியல் ரீதியாக பெரிய மாற்றங்களை செய்திருக்கின்றோம். வீண்விரயம் தொடர்பாக பெரிய மாற்றங்களை செய்து இன்றைக்கு மக்களுடைய பணம் வீண்விரயமாகுவது தடுக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வந்து குறிப்பிட்டார்கள், எனக்கு ஜனாதிபதிக்கான சம்பளமும் கிடைக்கின்றது. அதே நேரத்தில் நான் அதற்கு முன்னர் பாராளுமன்றத்தில் இருந்ததன் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்குகின்ற ஓய்வூதியமும் கிடைக்கின்றது. 2 சம்பளம். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு கூட தெரியாது. அப்போ இந்த 2 சம்பளங்களை வாங்கி கொண்ட இது நாள் வரைக்கும் இருந்த ஜனாதிபதிகள் நாட்டையும் கொள்ளையடித்து மக்களுடைய வரிப்பணத்தையும் சூறையாடினார்கள். அனுர உடனடியாக பாராளுமன்ற செயலாளருக்கு கடிதம் மூலமாக தெரிவித்தார், பாராளுமன்ற செயலாளர் அவர்களே, எனக்கு பாராளுமன்றத்திலிருந்து வழங்குகின்ற ஓய்வூதியம் வேண்டாம், அதை திருச்சேரிக்கு அனுப்பும். அனுர மறுபக்கம் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பதவியேற்பு வைபவம். அதற்கு முன்பு பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அந்த பதவியேற்பு வைபவத்தை செய்த போது அனுர வெறும் 38,000 ரூபாயில் அந்த பதவியேற்பு வைபவத்தை செய்கின்றார். அதற்கு முன்னர் நூற்றுக்கணக்கான ஜனாதிபதி ஆலோசகர்களாக முன்னாள் ஜனாதிபதிகள் வைத்திருந்த போது இன்றைக்கு அனுரைக்கு வெறும் 4 பேரோடு வேலை செய்கின்றார். வீண்விரயம் தடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 153 ஜனாதிபதி ஆலோசகர்களுக்கும் வாகனம், கொடுப்பனவு, ஏனைய கொடுப்பனவுகள் அனைத்தையும் வழங்கியது யாருமல்ல, மக்கள். அந்த கலாச்சாரத்தை இன்றைக்கு நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நான் அமைச்சர் என்ற வகையில் எனக்கும் கூட 2 சம்பளம் கிடைக்கின்றது. இது நாள் வரைக்கும் எங்களுக்கும் தெரியாமல் இருந்தது. ஒன்று ஜனாதிபதிக்கான அமைச்சருக்கான சம்பளம், அமைச்சருக்கான கொடுப்பனவு, அமைச்சருக்கான எரிபொருள் கொடுப்பனவு. மறுபுறத்தில் இன்னொரு செக் வருகின்றது, பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம், கொடுப்பனவு, பாராளுமன்ற உறுப்பினருக்கான எரிபொருள் கொடுப்பனவு. இதுநாள் வரைக்கும் இருந்த அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் என்று கூறுகின்ற அனைவருமே இந்த 2 சம்பளத்தையும் வாங்கி கொண்டு மக்களுடைய வரி பணத்துக்கும் வேட்டு வைத்த பாவித்தனமான செயற்பாடுகளையே இதற்கு முன்னர் நடந்திருக்கின்றது. நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு 2 சம்பளம் வேண்டாம், 1 சம்பளத்தை மாத்திரம் தாருங்கள், பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளத்தை மாத்திரம் தாருங்கள், பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்குகின்ற ஏனைய கொடுப்பனவுகளோ அல்லது எரிபொருள் மானியம் எங்களுக்கு வேண்டாம். அதாவது அமைச்சருக்கு வழங்குகின்ற சம்பளம் எங்களுக்கு வேண்டாம், அதை திரசேரிக்கு அனுப்புங்கோ, அமைச்சருக்கு வழங்குகின்ற எரிபொருள் கொடுப்பனவை மாத்திரம் தாரும், 1 சம்பளம் மாத்திரம். இது இலங்கையில் இது நாள் வரைக்கும் யாராலும் நினைத்தும் கூட பார்க்காத ஒரு மாற்று. அந்த வகையான கலாச்சாரத்தை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் அதற்கு முன்னர் இருந்த பிரதமருடைய மாதாந்த எரிபொருள் செலவு 33 லட்சம். ஹரணி அமரசூரிய அவர்கள் 4 லட்சத்தில் தான் வேலையை முடிக்கின்றார். மிச்சம் 29 லட்சத்தையும் திரைசேரிக்கு அனுப்புகின்றார்கள். எங்களுடைய ஜனாதிபதி 3 தடவை வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். அனுர
அவ்வாறு செல்லுகின்ற போது அரசாங்கத்தால் அந்த ஜனாதிபதிக்கான பாக்கெட் மணி அல்லது செலவுகள் செய்வதற்கு ஒரு பெரிய தொகை ஒன்று கொடுப்பனவாக வழங்கப்படுகிறது. அனுர வெளிநாடுக்கு செல்லுகின்ற பொழுதும் விமான கொடுப்பனம் அவர்களால் வழங்கப்பட்டது. ஏனைய செலவுகளும் அவளால் செலவழிக்கப்பட்டது. ஒரு சதம் செலவழிக்காது அந்த பணத்தை மீள கொண்டு வந்து கையளித்த ஜனாதிபதியாக இருந்தால் அது அனுரத்தான். நாங்கள் மாற்றத்தை செய்திருக்கிறோம். அதே போன்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும், அமைச்சர்களுக்கு ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் கொழும்பில் வீடு வழங்கப்பட்டது. லட்சக்கணக்கான பெறுமதியான வீடுகள், அதற்கான மின்சார கட்டணம், நீர் கட்டணம், அதனுடைய ரிப்பேர் செலவுகளா அல்லது ஏனைய செலவுகளா அனைத்தையும் பராமரிக்கப்பட்டது வேறு யாரும் உள்ள அரசாங்கத்தில். நாங்கள் இன்றைக்கு எந்த ஒரு அமைச்சருக்கும் வீடுகள் கிடையாது, அமைச்சர்களுக்கான தனி சலுகைகள் கிடையாது என்பதை நாங்கள் குறிப்பிட்டு காட்டினோம். அப்போ அந்த வகையான புதிய அரசியல் கலாச்சாரம் எங்களுடைய ஜனாதிபதி கடந்த பொது தேர்தலின் போது நாடு முழுவதும் பிரச்சார நடவடிக்கைகள் சென்றார். ஜனாதிபதியின் நிதியத்திலிருந்து ஒரு சதம் எடுக்கவில்லை. அவர் சென்ற வாகனங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எரிபொருள் செலவை செய்தது எங்களுடைய கட்சி. மாற்றம் அதே போன்று இம்முறை நாடு முழுவதும் செல்லுகின்றார்கள். அவர் இப்போதும் கூட உத்தரவிட்டிருக்கின்றார், தனக்கு எரிபொருளுக்கான செலவுகள் அனைத்தையும் எனக்கு அறிக்கையாக என்னிடம் தாருங்கள் என்று கேட்கின்றார். ஒரு சதம் வேண்டாம், அதை எங்கள் கட்சியின் ஊடாக நாங்கள் மீள திருப்பி செலுத்துகின்றோம் என்று. அவை இந்த வகையான கலாச்சாரத்தை உருவாக்கியது, இந்த வகையான வீண்விரயங்களை தடுக்கின்ற நடவடிக்கைகளை எடுக்கின்ற அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம். அப்போ இவ்வாறு நாங்கள் எங்களுடைய பணத்தை மீள மிச்சப்பிடித்து மீண்டும் மக்களுக்கே அவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கான பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். அந்த வேலை திட்டங்களில் விசேடமாக நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு வடகிழக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கோம். பெரிய மாற்றத்தை செய்ய வேண்டும் என நாங்கள் நினைக்கின்றோம். செய்வோம் என மக்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றோம். இந்த நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரத்தினுடைய மாற்றம், மக்களுக்கான சேவை, எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்புதல், எங்களுடைய பிரதேசத்தை கட்டியெழுப்புதல், நாங்கள் அனைத்தையும் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு விசேடமாக தமிழ் மக்களுடைய இருப்பு தொடர்பாக பேசப்படுகின்றது. தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்போ கேள்விக்குறியான தமிழ் மக்களுடைய இருப்பினை தக்க வைத்துக் கொள்ள முடிவது அல்லது மீள ஒரு கம்பீரமான தாங்களுடைய மரபுரிமைகள் அடங்கிய தன்மானமுள்ள தமிழர்களாக மீளவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை தமிழ் கட்சிகள் இன்றைக்கு புலம்புகின்றார்கள், அல்லது அவர்களுடைய வார்த்தையில் சொல்லுவதாக இருந்தால் ஊளையிடுகின்றார்கள். அந்த புலம்புகின்ற ஊளையிடுகின்றவரிடம் நாங்கள் கேட்கின்றோம், 1981 யாழ் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை 8,30,000. அது அந்த வளர்ச்சி விகிதம் தொடர்ந்திருக்குமாக இருந்தால் இன்றைக்கு 14 லட்சத்துக்கும் 16 லட்சத்துக்கும் இடைப்பட்ட அல்லது ஒருவேளை அதற்கும் கூடுதலான மக்கள் இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கு 6,20,000 மக்கள், அதுவும் குறையும். மறுபுறத்தில் அண்மையில் மீண்டும் கணிப்பீடு நடத்தப்பட்டது. அந்த கணிப்பீட்டின் அடிப்படையில் மீண்டும் மக்கள் தொகை குறைந்திருக்கின்றது.
இதற்கு முன்னர் எங்களுக்கு 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள், இன்று எங்களுக்கு 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அடுத்த முறை எங்களுக்கு தெரியாது 3ஆ 2ஆ என்பது கூட எங்களுக்கு சொல்ல தெரியாது நிலைக்கு இன்றைக்கு எங்களுடைய இருப்பு கேள்விக்குறியாயிருக்கின்றது. இந்த இருப்பிலிருந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு எதிர்வரும் காலங்கள் எங்களுக்கு 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது எங்களுடைய இருக்கின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொள்வதற்கு இந்த தமிழ் கட்சிகளிடம் இன்றைக்கு ஓலமிடுகின்ற ஊழையிடுகின்றவர்களிடம் நாங்கள் கேட்கின்றோம், ஏதாவது ஒரு வேலை திட்டம் இருக்கின்றதா தமிழருடைய மரபுரிமைகளை பாதுகாப்பதற்கு? ஆனால் அண்மையில் எங்களுடைய நடவடிக்கை வேகமாக இன்றைக்கு எங்களுடைய யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்ப வேண்டும். பொருளாதார ரீதியாக எங்களுடைய மக்கள் தொகை குறைவதற்கான பிரதானமான காரணி பக்கம் யுத்தம் முடிந்து 16 வருடங்கள் 16 வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய பிறப்பு விகிதம் எப்படி உயர்ந்திருக்கின்றதா? கிடையாது. வீழ்ச்சி பின்தங்கிய நிலையில். இந்த நிலைமைகள் தொடர்கின்ற போது நாளைக்கு அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வேகமாக எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் எமது நாட்டை விட்டு வெளியேறுகின்ற ஒரு துர்பாக்கியமான நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அவர் தொடர்கின்ற போது நாளைக்கு எங்களுடைய இருப்பு இதை விட மேலும் கேள்விக்குறியாக தவிர்க்க முடியாது. அந்த இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்கு வேறு எவராலும் அல்ல, தமிழ் மக்களுடைய இருப்பினை, தமிழ் மக்களுடைய தன்மானத்தை பாதுகாக்க முடிவது வேறு யாரும் அல்ல, அது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழே ஆகும். அதற்காக இன்றைக்கு நாங்கள் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். உங்கள் எல்லோருக்குமே தெரியும் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு காங்கேசன் துறையில் பெரிய தொழில் பேட்டை ஒன்றை உருவாக்கப் போகின்றோம். பலகாலி விமான நிலையத்தை விஸ்தரிக்கப் போகின்றோம். அதனுடைய ஓடுபாதையை விஸ்தரிக்கப் போகின்றோம். அதன் மூலமாக சர்வதேச விமானங்கள் இங்கு வந்து இறங்குவதற்கான ஒரு தளமாக நாங்கள் மாற்றப் போகின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்களுடைய பெரிய சேவை அல்லது கப்பல் சேவையை விஸ்தரிக்கப் போகின்றோம். அதுக்கு அண்மையில் இருக்கின்ற மயிலிட்டி துறைமுகத்தை நவீன துறைமுகமாக மாற்றப் போகின்றோம். மறுபுறத்தில் எங்களுக்கு ரயில் சர்வீஸும் இன்றைக்கு நேரடியாக அவ்விடத்துக்கு வருகின்றது. அவ்வாறான ஒரு பக்கம் பெரிய சர்வீஸ் இருக்கின்றது, கப்பல் சேவை இருக்கின்றது, மறுபுறத்தில் விமான சேவையும் இருக்கின்றது, அதே போன்று தென்னிலங்கையில் வருகின்ற ரயில் சர்வீஸும் இருக்கின்றது. அவ்வாறான இடத்தில் எங்களுக்கு பாரிய தொழில்பேட்டை ஒன்றை உருவாக்கப்படுகின்ற போது இன்னைக்கு BUI இருக்கின்ற நிறுவனங்கள் இருக்கின்ற அந்த முதலீட்டு சபையினுடைய முக்கியஸ்தர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய தொழில் பேட்டைகளை ஆரம்பித்து 3 வருடங்களுக்கு பிறகு குறைந்தது இந்த பிரதேசத்தில் 40,000க்கு அதிகமான இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பு வழங்க முடியும். அப்படியானால் நாளைக்கு இன்றைக்கு எங்களுடைய நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என நினைக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு, யாழ்ப்பாணத்து இளைஞர் யுவதிகளுக்கு, தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு யாழ்ப்பாணத்தில் வாழக்கூடிய நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற செயற்பாட்டையை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்து வருகின்றது. அது மாத்திரமல்ல, உப்பளம் எடுத்துக்கொண்டாலும் கூட, இன்றைக்கு குறிஞ்சாந்தீவு உப்பளத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட, இன்றைக்கு ஓட்டு தொழிற்சாலை எடுத்துக்கொண்டாலும் கூட, பரந்தன் கெமிக்கல் எடுத்துக்கொண்டாலும் கூட, அனைத்தையும் புனர் நிர்மாணம் செய்கின்ற புதிதொரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற எங்களுடைய மீன்பிடி துறையில், எங்களுடைய விவசாயத்துறையில், நவீன விவசாயத்துறை நவீன மீன்பிடித்துறையாக மாற்றுகின்ற செயற்பாட்டுக்கு அடித்தளமிட்டிருக்கின்றோம். அவ்வாறான அடித்தளங்கள் ஊடாகவே நாளைக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் வாழுகின்ற மக்களுடைய இருப்பு தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறோம். அந்த செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்ற போது எங்களுடைய ஜனாதிபதி அனுர அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வந்தார்கள். யாழ்ப்பாணத்துக்கு வந்து மேடையிலும் சொன்னார், என்னிடம் சொன்னார். அண்மையில் நான் ஜெயசூரியை சந்தித்தேன். ஜெயசூரிய கேட்டார் என்னிடம், நான் யாழ்ப்பாணத்துக்கு போகின்றேன், என்ன செய்ய வேண்டும் ஜனாதிபதி அவர்களே என்று. சனத், நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்று வெகு கூடிய சீக்கிரம் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைக்கும்.
இந்த 5 வருடங்கள் முடிவதற்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச போட்டி ஒன்று நடத்தப்பட வேண்டும். வேறு எந்த தலைவனை அப்படி சிந்திப்பார்கள்? அனுர தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம். மறுபுறத்தில் அனுர என்னிடம் கூட குறிப்பிட்டார்கள், ராம், யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்புகின்ற போது அந்த யாழ்ப்பாணத்தினுடைய மரபுரிமைகள் அடங்கி அதனுடைய கம்பீர தன்மை அடங்கிய யாழ் நகரமாக கட்டி எழுப்புவதற்கான செயற்பாடு முன்னெடுக்க வேண்டும். எங்களுடைய கோட்டை, எங்களுடைய சங்கிலியன் தோப்பு, சங்கிலியன் மண்டபம், எங்களுக்கு உரிய கோயில்கள், எங்களுக்கு உரிய குளங்கள், எங்களுக்கு உரிய கடல் பரப்பு, எங்களுக்கு உரிய தீவுகள், இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய, நாளைக்கு யாரும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது தாங்களுடைய பெருமையாக பேசக்கூடிய ஒரு சில நாடுகளுக்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது நாங்கள் என்ன அங்கே இருக்கின்ற விசேஷமான ஒரு சில இடங்களுக்கு சென்று நாங்கள் பார்க்கின்றோம், மிக காம்பீரமாக காணக்கூடிய பல்வேறு கட்டிடங்கள் எல்லாமே இருக்கின்றது. இந்தியாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இத்தாலியில் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த காம்பீரத்தன்மை, தங்களுடைய மரபுரிமைகளை வெளிப்படுத்துகின்ற யாழ்ப்பாணமாக கட்டி எழுப்புவோம் அப்படின்னு சொல்றாரு அனுர. இது நாள் வரைக்கும் வேறு எந்த தலைவனையா நினைத்தான்? இவ்வாறான எண்ணங்களோடு எங்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற போது இங்கு இருக்கின்ற தமிழ் கட்சிகள் மிகவும் கவலைக்கிடமான நிலைக்கு கீழே விழுந்து அந்த சாக்கடையில் நனைந்து சாக்கடையில் இருந்து கொண்டு இன்றைக்கு வெளியே வருகின்ற பொழுது என்ன மற்றவன் மீது சாக்கடை இருக்கின்றதாக கூறுகின்றார். அதனால் அவர்களுக்கு இன்றைக்கு இங்கிருக்கின்ற தமிழ் கட்சிகளுக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பிய நபர்கள், பொது தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட நபர்கள் இன்றைக்கு கூடுதலாக காலையிலிருந்து மாலை வரைக்கும் அனுர அல்லது தேசிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி அல்லது இங்கே இருக்கின்ற 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவைகளுக்கு பட்ட பெயர்களும் சூட்டப்பட்டிருக்கின்றது. சில வார்த்தைகளை பிடித்துக் கொண்டோம், அந்த வார்த்தை அவர்களுக்கு சரிவல்ல. நாங்கள் என்ன செய்கின்றோம்? என்ன கதை ஒன்று சொல்லுவாங்க, என்ன தூற்றுவோர் தூற்றட்டும், இங்கே தூற்றுங்கோ, போற்றுவோர் போற்றட்டும், போற்றுவார் போற்றுவோம், மக்கள் போற்றுகின்றார்கள். நாங்கள் செல்லுகின்ற வழி நேர்வழியாகட்டும், நேர்வழியில் செல்லுகின்ற அமைப்பையானாங்க. இதனுடைய தோல்வி, வெற்றி அல்லது பின்னடைவு அனைத்தையும் சந்தித்தவர்கள். சிறை வாழ்க்கையா அல்லது யுத்தமா, போராட்டங்களா, அனைத்துக்கும் முகம் கொடுத்தவர்கள். அதனால் நாங்கள் யாருக்குமே சளைத்தவர்கள் அல்ல, யாருக்கும் பயந்தவர்களும் அல்ல. ஏன் பயப்படவில்லை? நாங்கள் மக்களுடைய பணத்தை 1% கொள்ளடிக்கவில்லை, கொள்ளையடிக்கவும் மாட்டோம். நாளைக்கு இந்த மக்களுடைய சொத்துக்களை மிக கவனமாக, மிகவும் அவதானமாக பாதுகாத்து மீண்டும் இதே மக்களிடம் பெற்றுக் கொடுக்கின்ற நடவடிக்கையில் நாங்கள் முன்னெடுக்கும். அவதூறுகளை கட்டவிழ்த்து விடுகின்றார். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், கொழும்பில் கோட் சூட் அணிகின்ற, யாழ்ப்பாணத்துக்கு வந்து வேட்டி கட்டுகின்ற, பெரிய சட்டத்தரணி என்று சொல்லுகின்ற, கடந்த காலங்களில் ரணிலுக்கு பின்னால் ஃபைல்களை தூக்கி கொண்டு அவருடைய செல்ல பிராணி போன்று பின்னால் ஓடிய, அவர்கள் வக்களத்து வாங்கிய, தாண்ட பிள்ளைகளை அது சிங்களமோ தமிழோ அமெரிக்காவில் படிக்க வைத்திருக்கின்ற அல்லது வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற அந்த 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 தன்னால் செய்ய வேண்டிய அனைத்து குப்பாடித்தனமான வேலைகளும் செய்த, யாழ் மக்களிலிருந்து நிராகரிக்கப்பட்ட, யாழ் மக்கள் சொல்ற வர வேண்டாம்,
இவர் சொல்லுகின்றார், இன்றைக்கு அனுரவை இங்கு காலடி வைக்க விட மாட்டேன். காலடி வைக்கிறதில்ல ஐயா, முதல்ல உங்களுக்கு காலடி வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு தேடிப்பார். நாங்கள் இன்றைக்கு அமைச்சர் என்ற வகையில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் மத்தியில் போகிறோம். இன்னைக்கும் தனக்கு பாதுகாப்பு. யாரிட பணம்? என்ன தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும். நீ வச்சிருக்கிற எஸ்டிஎஃப் வந்து தமிழனா? வெக்கம் ஐயா, வெக்கம். நீங்கள்லாம் ஒரு அந்த நபர் சொல்லுகின்றார், இன்றைக்கு எங்களுடைய கபிலன் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், கபிலன் அவர்கள் வெற்றி பெறப்பட்ட பிறகு நான் அவரை உறுப்பினராக கூட பதவி பிரமாணம் செய்ய விட மாட்டேன், வழக்கு போடும். உனக்கு வழக்கு போடுறத தவிர வேறு ஒன்றும் இல்லை தாண்ட எங்களுக்கு தெரியும். ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம், இது வேறு எதுவுமல்ல, அந்த தோல்வியில் விழுந்து துவண்டு நனைந்து சாக்கடையில் இருக்கின்ற அந்த நாற்றத்தை வெளிப்படுத்துவதற்கின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்குறோம். ஏன்? கபிலன் என்பவர் எங்களுடைய கட்சியினுடைய முதன்மை வேட்பாளர். கபிலன் மாத்திரம் தனித்துவா இருக்கிறார் இல்லை, அவருக்கு முன்னால் பெரிய எங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது, எங்களுடைய கட்சி இருக்கின்றது. அதனால் கபிலனோட விளையாடு என்பது எங்களோடு விளையாடுவது. கபிலன் என்பவர் வேறு யாரும் அல்ல, முன்னால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர். எவ்வளவு சம்பளம்? 2,30,000. யாழ் மேயருக்கான சம்பளம் எவ்வளவு? குறைஞ்ச ஒரு 50,000 கூட கிடைக்காது. 2,30,000 சம்பளத்தை விட்டு இங்கு மக்களுக்கான சேவையினை இந்த யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்புவதற்கு, யாழ் நகரை கட்டியெழுப்புவதற்கு இதனால் வரைக்கும் வந்த எந்த ஒரு மேயர்களும் இந்த யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்புகின்றார். யாழ்ப்பாணத்தினுடைய தனித்துவம், யாழ்ப்பாணத்தினுடைய மரபுரிமைகளை கட்டி எழுப்புவதற்கான அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான, குறைந்தபட்சம் மழை காலத்தில் நீர்கள் வடிந்தோடுவதற்கான வாய்க்கால்களை கூட அமைக்காதவர்கள் தான் இன்றைக்கு பேசுகின்றார்கள், நாங்கள் அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம். நாங்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லுகின்றோம். அதனால் கபிலன் மீது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒரு சில கேடுகட்ட அரசியல்வாதிகள் அல்லது அவர்களை நக்கி பிழைக்கின்ற ஒரு சில ஆட்களும் இருக்கின்றார்கள், ஒரு சில எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள், ஒரு சமூக வலைத்தளங்களில் எழுதுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது கபிலன் மீது மாத்திரமல்ல, அவருடைய குழந்தைகள் மீது, அவர்களுடைய மனைவியார் மீது, அவருடைய தாயார் மீது, அது மாத்திரம் தான் வகிக்கின்ற பிரதேசத்திலும் கூட சென்று பல கேடுகட்ட கேவலமான நரிசனமான ஊழையிடுகின்ற வேலைகளை இந்த அரசியல்வாதிகள் செய்கின்றார். நாங்கள் ஆளும் கட்சி மறந்துவிடக்கூடாது. 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட பாராளுமன்றம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி. முன்னர் ஜனாதிபதியின் பெயரை கூட உச்சரிக்க கூட பயந்தவர்கள். ஜனாதிபதியின் பெயரை உச்சரிக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் டிவியில் பார்த்தீங்கன்னு சொன்ன பீப் பீப்ங்கிற சத்தம் மாத்திரம் தான் வரும், பெயர் வராது வெளியில். அந்த அளவுக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு அன்னை வரையும் சுதந்திரமாக பேசுவதற்கான அனுமதித்திருக்கும். அந்த பேச்சு சுதந்திரத்தை அவமதிக்க வேண்டாம் என அன்பான ஊடகவியலாளர் நாங்கள் கேட்கிறோம். அன்பான சமூக வலைத்தளங்கள் இருக்கின்ற நண்பர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அன்பான யூடியூபர்ஸிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் அல்லது ஏதாவது வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பது உண்மை, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. இருந்த போதிலும் கூட இவ்வாறான மிக அசிங்கமான, அதாவது யாழ்ப்பாணத்துக்கு உரித்தில்லாத
யாழ்ப்பாணம் என்பது வேறு எதுவுமல்ல, உண்மையிலே தமிழர்களுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், தமிழ் மொழி. தமிழ் ஆராய்ச்சி மகாநாடு நடைபெறுகின்ற பொழுது எங்கு நடந்தாலும் கூட அதில் யாழ்ப்பாண தமிழுக்கு ஒரு தனித்துவம். அப்போ அந்த தனித்துவமான மொழியில் இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகள் கேடுகட்ட வார்த்தைகள் கூறுவதன் மூலமாக அந்த தமிழையும் அவமதிக்கின்றார்கள், அந்த தமிழர்களையும் அவமதிக்கின்றார்கள், ஒரு சில வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு. எனவே அன்பர்களே, மக்களிடம் இறுதியாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, இன்றைக்கு இவர்களால் முன்வைக்கப்படுகின்ற அனைத்தும் பொய்யானதென நாளுக்கு நாளுக்கால் நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு தெரிகின்றது. 34 வருடங்களாக திறக்கப்பட முடியாது என இருந்த வீதிகள் திறக்கப்படுகின்றது. அதில் போக்குவரத்து பஸ் ஓடுகின்றது, காணிகள் விடுவிக்கப்படுகின்றது, மிச்சம் இருக்கின்ற காணிகளும் விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் புலிகள் அமைப்பினுடைய வங்கியில் அடகு வைத்திருந்த தங்க நகைகள் அனைத்தையும் இன்றைக்கு வெளிக்கொணர்ந்து அதனுடைய உண்மையான உரிமையாளர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களிடம் பெற்றுக் கொடுப்பதற்கும், அப்படி இல்லாவிட்டால் அது ஒரு பொது நிதியத்தில் சேகரித்து அந்த பொது நிதியத்திற்கு மேலும் அரசாங்கத்தாலும் பல மில்லியன் தொகைகளையும் போட்டு அந்த பிரதேசத்திற்கு வடக்கு வன்னி அந்த பிரதேசத்தை கட்டியெழுப்புகின்ற பொது நிதியமாக மாற்றி அமைப்பதற்கும் கூட நடவடிக்கைகள் இன்றைக்கு ஆரம்பமாகியிருக்கிறது. இதெல்லாம் இது நாள் வரைக்கும் யாரும் நினைத்து பார்க்க கூட முடியாத வேலைகள். அப்போ அந்த நினைத்தும் பார்க்க முடியாத வேலைகளை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியான அரசாங்கம் இன்றைக்கு செய்து வருகின்றது. தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் என்பதே வேறு எதுவுமில்லை. இது வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் தனித்தனியாக பார்க்கின்ற அரசியல் அல்ல. கடந்த ஜனாதிபதி பொது மேதின கூட்டத்திலும் கூட அனுர மீண்டும் வலியுறுத்தி கூறினார், இது நாள் வரைக்கும் இருந்தது பிரிவினைக்கான அரசியல், தமிழன் சிங்களவன் முஸ்லிம் என்ற பேதங்களை ஏற்படுத்துகின்ற அரசியல், அந்த மதம் இந்த மதம் மத ரீதியாக மக்களை பிரிக்கின்ற அரசியல், மக்களை ஜாதி ரீதியாக பிரிக்கின்ற அரசியல், அந்த பிரிக்கின்ற அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு. அதன் மூலமாக தான் தேசிய மக்கள் சக்தியை கூட முழு நாடும் இன்றைக்கு அணிதிரண்டிருக்கின்றது. அப்ப அதன் காரணமாக அனுர் அடிக்கடி சொல்லுகின்ற, இனிமேலும் இந்த நாட்டில் இனவாத மதவாதத்தை எவராது தூண்டுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அதை தடுப்பதற்கு எங்களால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்பதற்கு பின்னிக்க மாட்டோம். இனிமேலும் இந்த நாட்டில் ஒரு இரத்த கலரியோ அல்லது இனவாதமும் மதவாதம் ஏற்படக்கூடாது என்பதே தேசிய மக்கள் சக்தியினுடைய விருப்பம். அப்ப அந்த விருப்பத்தின் கீழ் இன்றைக்கு முழு நாட்டையும் புதிய திசையை நோக்கி கட்டியெழுப்புகின்ற போது, அதற்கான செயற்பாடுகள் அனைத்தையும் முன்னெடுக்கின்ற போது, யாழ்ப்பாணத்துக்கு 5000 மில்லியன் ரூபாய் வீதிகளுக்கு மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற போது, இங்கிருக்கின்ற துறைமுகங்கள் அனைத்தையும் என்ன கட்டியெழுப்புகின்ற போது, குறி கட்டுவான் ஜட்டி என ஜட்டின்னு கதை வந்துச்சுன்னா ஜட்டி என்ன ஜட்டிங்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜட்டியை தூக்கி இன்றைக்கு அவர்கள் தலையில் போட்டுக்கொண்டு இன்னைக்கு என்ன நாத்தம் அடிக்குது சத்தம் போட்டுக்கொண்டு இருக்காங்க. பேசிக்கொண்டு இருங்கடா அப்பா எல்லாரும், சரியா? அப்போ அதை கட்டி எழுப்புறதுக்கு ஆன வேலை திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இது நாள் வரைக்கும் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், குறிக்கட்டுவானிலிருந்து நெடுந்தீவுக்கும் செல்லுகின்ற பாதை அல்லது அதற்கான படகு சேவை அதிகரிக்கிறதுக்கு இருக்கின்றோம், ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அதிகரிக்க இருக்கின்றோம், நெடுந்தீவை கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கின்றோம். நாடு தழுவிய ரீதியாக இவகான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற போது இன்றைக்கு ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பிடித்து கொண்டு தடுமாறுகின்ற இந்த ஜட்டிக்காரர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் ஜட்டியோடு இருந்தாலும் சரியப்பா அல்லது வேற எதோடும் இருந்தாலும் சரிதான், எங்களுக்கு நோ ஒப்ஜெக்ஷன், நாங்கள் இதெல்லாம் கண்டு மயங்கி விடுவோம்னு நினைக்காதீங்க. அதே நேரத்தில் தமிழ் மக்களும் இதை கண்டு ஏமாந்து விடுவார்கள், நம்பாய். தமிழ் மக்களுக்கு நல்லா தெரியும், எங்கட மொழி வேற,
யாழ்ப்பாணத்தில் பேசுகின்ற மொழி வேற, வன்னியில் பேசுகின்ற மொழி வேற, திருகோணமலையில் பேசுகின்ற மொழி வேற, மட்டக்களப்பில் பேசுகின்ற மொழி வேற, மலையகத்தில் பேசுகின்ற மொழி வேற, கொழும்பில் இருக்கின்ற தமிழர்கள் பேசுகின்ற மொழி வேறு. வித்தியாசங்கள் இருக்கும். நாங்கள் ஏசுன்னு சொன்னால் அவங்க யாசுன்னு சொல்கிறதும் இருக்கும். சரியோ, நாங்கள் மண் வெட்டின்னு சொன்னால் இன்னொருத்தர் மம்பட்டின்னு சொல்கிறதும் இருக்கும். நான் சொல்கிறேன்றப்ப இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்களை மாத்திரம் பிடித்து கொண்டு தமிழ் மக்களுக்கு ஏதாவது தண்ணி காட்ட இல்லை. அவர்கள் உங்களுக்கு கடந்த பொது தேர்தல் தண்ணி காட்டியிருக்கிறாங்க, மறந்துடாங்க. அப்போ அதனால வேண்டி இப்போ உங்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலும் மக்கள் மீண்டும் தண்ணி காட்ட போகின்றார், மறந்து விடாது. என்னத்தை சொன்னாலும் என்னத்தை நீங்கள்லாம் தலைகளாக நின்றாலும் எல்லா கட்சிகளும் ஒன்றாக நின்றாலும் கூட, ஏன்னா நீங்கள்லாம் உங்களிடம் ஒற்றுமை இல்லைங்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேடி பாருங்க, சுமந்திரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒன்று சேருவாங்களா? ஒரு பக்கத்தில் உட்காருவாங்களா? மாட்டாங்க. ஏன்? அவங்க 2 பேரும் 2 கட்சி பரவாய். சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் சுமந்திரன் ஒன்றா இருப்பார்களா? அல்லது கஜேந்திரனோட ஒன்றா இருப்பார்களா? இல்லை, என்கிட்ட அவர்கள் 2 கட்சி 3 கட்சியில் இருக்கும், தனித்தனியான கட்சி. தனித்தனியான கட்சிகள் பரவாயில்ல, ஒன்று சேர வேண்டாம். இந்த சுமந்திரன் பெரிய வாய் பேசுகிறார் தான், இன்னைக்கு பெரிய வீரன் மாதிரி எதிர்வரும் காலங்கள் பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்க போகின்றார்கள் அப்படியெல்லாம் சொல்கிறார் தானே. இவர் தான் சொல்கிறார் தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கேட்குற. அடைய சுமந்திரன் ஐயா அவர்களே, அன்பார்ந்த என்ன ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களே, ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களே, நீங்களும் யார் ஸ்ரீதரனும் ஒரே கட்சி, தமிழரசு கட்சி, பக்கத்தில் உட்கார மாட்டேங்க, ஒரு மேடையில் ஒன்றாக இருக்க மாட்டேங்க. இப்போ நீங்கள் என்ன ஐயா, உங்களுக்கு என்ன, அதான் கேட்குறோம், என்ன அருகதை இருக்கு தமிழ் மக்களுடைய ஒற்றுமை பற்றி பேசுறது? நீங்கள் ஒன்று சேருங்கள் முதல்ல. அதனால் கட்சி தலைவர்களிடம் ஒற்றுமையை கொண்டு வர முடியாத நீங்கள் கடந்த காலத்தில் இந்த நாட்டில் யூஎன்பிக்கு பின்னர் ரணிலுக்கு வக்களத்து வாங்கிய நீங்கள், ராஜபக்சாக்களுக்கு வால் பிடித்த நீங்கள், இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை பார்த்து என்ன நரி மாதிரி ஊழையிடுகின்ற நபர்களாக மாறியிருக்கிறார். அப்போ இந்த நரியின் ஊழைகளுக்கு கண்டு சிங்கங்கள் என்ன கலவரமடைய போவது இல்லை. எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்து சொல்கிறாங்க தானே, 3 பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பணும், ஒன்றுமே செய்ய தெரியுமோ. இன்றைக்கு இந்த குறி கட்டுவான் உன்னுடைய வேலை ஆரம்பிப்பதற்கு எங்களுடைய ரஜீவன், எங்களுடைய இளங்குமரன், எங்களுடைய பவா பாதைகள் திறப்பதற்கு, காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு, அல்லது புதிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு, எங்களுடைய விவசாயத்துறை முன்னெடுப்பதற்கு, எங்களுடைய வீதிகளை புனரமைப்பதற்கு, அது மாத்திரமல்ல பஸ் வண்டிகள் இதுவரைக்கும் 20 வருடங்களாக மூடப்பட்டிருந்த பஸ் வண்டி போகாத இடங்கள் ஓடுது, இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எல்லாவற்றையும் செய்வது வேறு யாருமல்ல, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் இங்கே இருக்கின்ற ஒரு சில இன்னொரு லோயர் இருக்கிறாரு, என்ன அவர் என்ன லோயர்ன்னு சொல்லிக்கணும். நான் சொல்ல அந்த லோயருக்கு கேட்டுக்கிற ஒன்று தான், தமிழ் மக்களுடைய என்ன எடுக்கணும் பெரிய தமிழ் மக்களுடைய என்ன போராளி புலிகள் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கு யாருன்ட்டு. அந்த நபரிடம் நான் கேட்பது தான், வேறு எதுவும் இல்லை. ஐயா, தயவு செய்து உங்களுடைய மாமியாரை வீட்டில் இருக்க விடுங்கோ. இரவு நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு வந்த பிறகு மாமியாரை தானே முதல்ல விரட்டுறீங்கோ, அந்த வேலையை நிப்பாட்டப்பா. பாவம் அந்த மனுஷி. மாமியாருக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவர்கள், அந்த குடும்பத்தில் பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாதவர்கள் இன்றைக்கு பெரிய வீரம் பேசுகின்றவங்க. வீரம் பேசுங்க, வீரம் இருக்கும். சண்டித்தனம் செய்யுங்க, சண்டித்தனம் இருக்கணும். இன்றைக்கு நீங்கள்லாம் சொல்ல சண்டியர்கள் இல்லாத சந்தியில் நொண்டியனும் சண்டியம். நொண்டியர்கள் நீங்கள். நாங்கள் இன்றைக்கும் நாட்டை கட்டியெழுப்புகின்ற வேலை முன்னெடுக்கின்றோம், யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்புகின்ற வேலை முன்னெடுக்கின்றோம், யாழ்ப்பாணத்தினுடைய தனித்துவத்தை பாதுகாப்பதற்கான முன்னெடுக்கின்றோம், யாழ்ப்பாணத்தினுடைய கலை, இலக்கிய, மொழி இவைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுப்பது வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம். அதனால் வேண்டி இந்த
நரிகள் ஊழையிடுவதைக் கண்டு நாங்கள் அஞ்சப் போவதில்லை என அதனால் வேண்டி நாங்கள் என்ன இந்த எங்களுக்கு தேவை வேறு யாருமல்ல மக்கள் 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 தான் எங்களுடைய சிங்கங்கள், மக்கள் தான் எங்களுடைய தங்கங்கள். மற்ற தங்கம் இல்லை, அப்போ அந்த மற்ற தங்கத்தை வச்சுக்கொண்டு அப்புறம் வேறு சொல்லாதீங்க. அப்போ மக்கள் ஏன் அப்போ அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு நம்பகமான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தியாகும். அதனால் வேண்டி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எதிர்வரும் 6ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் அனைத்து பிரதேச சபைகளையும் மக்கள் எங்களிடம் ஒப்படைப்பார்கள் என்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. விசேடமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதானமான யாழ் மாநகர சபையை எதிர்வரும் 7ஆம் திகதி அதனுடைய முதல்வராக, மேயராக, நகராதிபதியாக இருக்க போவது, சத்திய பிரமாணம் செய்ய போவது வேறு யாருமல்ல, கபிலன். அதனால் வேண்டி அதன் பிறகு முடியுமா இருந்தால் விளையாண்டு பார்ப்போம் எல்லாத்துக்கும் சொல்லிக்கொண்டு மக்களிடம் நாங்கள் கொட்டிக்கொள்வது வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரியான போலியான கடந்த 76 வருடங்களாக எங்களை சாக்கடையாக்கிய, 76 வருடங்களாக எங்களை ஏமாற்றிய, 76 வருடங்களாக எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காத, ஏறெடுத்தும் பார்க்காத இவர்களுக்கு பின்னால் ஓடுவதற்கு முன்னால் விட்டுவிட்டு எதிர்வரும் காலங்களில் எதிர்வரும் 6ஆம் திகதி உங்களுடைய பொன்னான வாக்குகளை, பெருமதியான வாக்குகளை எங்களுக்கு பெற்றுத் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விடை பெறுகின்றோம். மேலதிகமாக எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் என்று. அதனோட பின்னணி எதுவுமே இல்லை. என்னென்னா இது இன்றைக்கு இந்த இன்றைக்கு இருக்கின்றது நான் சொன்னது தானே, இன்றைக்கி போக்கிடம் இல்லாதிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு இந்த வர்த்தமானியை எடுத்துக்கொண்டு இதிலிருந்து சத்தம் போடுவதற்காக பயன்படுத்துகின்றார். இதுதான் உண்மை. இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், விசேடமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கும் அரசாங்க அதிபர்கள் அனைவருக்கும் தெரியும், யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் அனைவருக்கும் தெரியும், யாழ் மாவட்டத்தில் வட மாகாணத்தில் காணி பிணக்குகள், பல பிணக்குகள் இருக்கு, தீர்க்கப்பட வேண்டும். இதில் உறுதிப்படுத்தப்பட்ட காணிகள், உறுதியான காணிகள், உறுதியில்லாத காணிகள், தீர்க்கப்பட வேண்டிய காணிகள் அனைத்தும் இருக்கின்றது. ஒன்று, கடந்த காலங்களில் எங்களுக்கு எல்லோருக்கும் யுத்தம் காரணமாக இன்றைக்கு 30 வருடங்களுக்காக யுத்தம், இன்றைக்கு எங்களுடைய வனவிழா திணைக்களம் சொல்லுது இன்றைக்கு ஒரு சில பிரதேசங்கள் தாங்களுக்கு காட்டுக்கு சொந்தமான காணி என்று. ஆனால் உண்மையில் காட்டுக்கு சொந்தமான காணி அல்ல, அது விவசாயிகள் வயல் செய்த காணிகள். நாங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம் அவர்களுக்கு முதல் வேலையாக வனவள திணைக்களம், நீங்கள் இருந்த இடத்திற்கு போங்கும், மிச்சத்தை விடுங்கும். அதன் பிறகு விட்டதன் பிறகு அந்த பிரதேசத்திற்கு என்ன செய்வது, அது மீண்டும் பயிர் செய்ய பயன்படுத்துவதா அல்லது வேறு எதுக்காகவும் பயன்படுத்துவதா என்பது தொடர்பாக தீர்மானம் பிறகு எடுக்கும். ஒன்று. அதே போல் இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்கும் தெரியும், பல காணிகள் இருக்கின்றது, இன்னமும் கூட அந்த காணிகள் அளவிடப்படாது அல்லது அவ்வாறான ஒரு சிக்கலுக்குள்ள காணிகள் இருக்கும். அந்த காணிகள் அனைத்தையும் அளவிடுகின்ற காணிகள் தனியாருக்கு சொந்தமான காணிகளாக இருக்குமானால் அவைகளை மீள அவர்களிடமே கையளிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக அவர்களுக்கான உறுதிகளையும் வழங்கி, டீடையும் வழங்கி அவர்களிடமே பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். மூன்றாவது, மிச்சம் இருக்கின்ற காணிகளை அரசுக்கு சொந்தமான காணிகளாக மாற்ற வேண்டும். அது மாற்றுவது வேறு எதற்கும் அல்ல, நாளைக்கு நாங்கள் இன்றைக்கு தென்னம் முட்கோணம் ஆரம்பிக்க இருக்கின்றோம், பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றோம். வேறு யாருக்கும் கிடையாது. வடக்கில் இருக்கின்ற காணிகள் அனைத்தும்
வடக்கில் வாழ்கின்ற மக்களுக்கே சொந்தம். ஆனால் அவைகளை என்ன சொல்வது, அவைகளை சீர்படுத்த வேண்டியிருக்கின்றது, சீர்குலைந்து போயிருக்கின்றது. இன்றைக்கு யாருடைய காணி, எதற்கான காணி, அந்த காணிகளுடைய தொகை என்ன, எல்லை எங்க என்பது கூட தெரியாத நிலைமையில் இருக்கின்றது. அவைகளை சீர் செய்கின்ற நடவடிக்கையாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நடவடிக்கை இந்த கேசட் கடந்த 3ஆம் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இன்னைக்கு 1 மாதங்களுக்கு மேலாகின்றது. அந்த 1 மாதங்களுக்கு மேலாகின்ற போது இது தொடர்ந்து வாய் திறக்கலாம். இன்னைக்கு வேறு எதுவும் இல்லை. இது அரசியல் தேர்தல், அரசியலுக்காக இன்றைக்கு இந்த அவலகரமான வேலையை அரசியல்வாதிகள் செய்கின்றார்கள். அதனால் மக்களுக்கு நாங்கள் சொல்கின்றோம், இங்கே இருக்கின்ற காணிகள் ஒரு அங்குலத்தை கூட வேறு எவருக்கும் வழங்க போவது இல்லை. அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும், மக்களுடைய காணிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய காணிகள் இன்றைக்கு வேறு வேறு ஆட்களுடைய பெயர்கள் இருக்கின்ற காணிகள் சூறையாடப்பட்டிருக்கின்றது. அந்த சூறையாடப்பட்டிருக்கின்ற காணிகள் அனைத்தையும் மீள மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையின் நிமித்தமாகவும் தான் இந்த கேசட் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கும். இந்த ஏரியாக்கள் நீண்ட கால யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஏரியாக்கள், அதோடு சேர்த்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பிரதேசங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கொடுக்கப்பட்ட இந்த யுத்தம் காரணமாக மக்கள் இடப்பெயர்வை சந்தித்திருக்கிறார்கள். அதோடு சேர்த்து ஆவணங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதனை உறுதிப்படுத்துவதில் மக்களுக்கு பல சிக்கல் இருக்கிறது. இந்த 3 மாத காலப்பகுதிகளில் ஒன்று ரைட், நீங்கள் சொல்ற விளங்குது. நாங்கள் சொல்கிறோம் 3 மாதமா இதை நிரூபிக்க முடியலையா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்று, இதற்கான ஆவணங்கள் அல்லது இதற்குரிய எல்லாமே ஒன்று டிஎஸ் ஆஃபீஸில் அல்லது நில அளவை திணைக்களத்தில் அல்லது ஜிஏ கிட்ட இருக்க வேண்டும் கட்டாயம். அப்போ அதன் மூலமாக எங்களுக்கு இனம் கண்டு கொள்ள முடியும் இதனுடைய காணியுடைய உரிமையாளர்கள் யார் என்பது. அதே நேரத்தில் எங்களுக்கு சம்பிரதாயபூர்வமாக இன்றைக்கி எங்களுக்கு தெரியும், அந்தந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களிடம் தகவல் மூடாகவும் இதை கண்டுகொள்ள முடியும். அந்த கண்டுகொள்ளுகின்ற நடவடிக்கைக்கு இந்த 3 மாதம் போதாதென்றால் இன்னும் 3 மாதம் வழங்குவதற்கு முடியும். எந்த சிக்கலும் கிடையாது. மக்களோட நாங்கள் உண்மையிலே நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த ஊடகவியலாளர் அன்பர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், நாங்கள் மக்களுக்கு தண்ணி காட்டுகின்ற வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். மீண்டும் மீண்டும் உறுதியாக கூறுகின்றோம் எங்களுடைய. அதனால தான் நாங்கள் விசேடமாக இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த தங்க நகைகளை மீண்டும் கையளிப்பதற்கான காரணம் என்ன? தங்கம் என்பது, ஆபரணங்கள் என்பது அது எங்களுடைய வாழ்வியல், தமிழ் மக்களுடைய வாழ்வியல். அதாவது குடிசையில் இருக்கின்றவர்களுக்கும் கூட என்ன ஒரு காப்பவும் நரப்பவும் தங்கம் இருக்கட்டாய். அந்த 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 அடிப்படையில் தான் இவைகளை நாங்கள் மீள பெற்றுக் கொடுக்கணும் ஒன்று. அதே போல் அன்பர்களே, இந்த காணி இதற்கான பிணக்குகள் இருக்குமா இருந்தால் பிணக்குகளை தீர்த்து கொள்வதற்கான கால அவகாசம் போதாதென்றால் 3 மாதம்ல தேவையான 6 மாதம் அதற்கான உதவிகளையும் நாங்கள் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தேவையாக இருந்தால் அதை நீடிக்கிறதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம். இல்லை, நாங்கள் எதிர்கொள்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என் கேட்டால் முதல்ல உங்களுக்கெல்லாம் சொன்னது மாதிரி தெரிந்தான். இப்போ இன்றைக்கு கடந்த காலங்களில் இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்களால் இன்றைக்கு முற்றாக நிராகரிக்கப்பட்ட நபர்கள், விரட்டப்பட்ட நபர்கள், இன்றைக்கு தாங்களுக்கு ஒரு வாழ்விடம் தங்குமிடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த தங்குமிடத்தை தேடுவதற்காக வேண்டி இன்றைக்கு காணி பறிக்கின்றார்கள் என்று கூறிக்கொண்டு அதனூடாக மறைந்து கொண்டு அரசியல் ரீதியாக முன்னெடுக்கின்ற நடவடிக்கையை இந்த நடவடிக்கையை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று தான் நாங்கள் சொல்லிக்கொண்டு, அதனால் இதற்கு நாங்கள் அலட்டிக்கொள்வதில்லை. ஏன்னா மக்களுக்கு தெரியும், இது நாளைக்கு இந்த மக்களுக்கு நன்றாக தெரியும். இல்லை, ரைட், நீங்கள் சொல்கிறது உண்மை. இப்பையும் கூட ஒரு சில அமைச்சர்கள், முன்னாள் எம்பிமார்கள் இப்பயும் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்கின்றார்கள், ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு எடுத்துடாதீங்க, பாதுகாப்பு தாங்க.
ஏன் பாதுகாப்பு எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோன்னு கேட்டால் வேறு எதுவும் இல்லை நாங்கள்லாம் செஞ்ச அநியாயத்துக்கு மக்களே எங்களை சும்மா விட மாட்டாங்க, அதுதான் உண்மை. அப்போ அதனால வேண்டி அந்த மாதிரி நபர்களுக்கு நாங்கள் சரிதான் என்னத்தான் இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாக்கள் தானே பாதுகாப்பு கொடுத்துருக்குறோம், பாதுகாப்புகள் குறைச்சும் இருக்கிறோம். நாங்கள் பாதுகாப்பு எடுக்கிறதில்ல. எங்களில் 21 கேபினெட் மினிஸ்டர் இருக்கிறோம், ஒருவரும் கூட பாதுகாப்பு எடுக்கிறது இல்லைன்னு நாங்கள் முடிவு செஞ்சுருக்கிறோம். ஏன்டா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் இந்த மனசாட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டோம். இந்த மனசாட்சிக்கு ஏற்பவே நாங்கள் செயல்படுவோம். அந்த மனசாட்சி சொல்லி இது மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். அதனால மக்கள் எங்களை பாதுகாப்பார்கள், எங்களுக்கு பொடிகாட்டாக வருவார்கள்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்களோட பிரச்சனை வேறு, அவரோட பிரச்சனை இருக்குது. பார்ப்போம் இதுக்கு கால ஓட்டத்தில். இல்லை, மக்களுக்கு அநீதி இழைத்தவர்களில் நாங்கள் ஒரு உண்மை இருக்குது. நாங்கள் இன்றைக்கு ஆளும் கட்சி, ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கை மதிக்க வேண்டிய கட்சி, சட்டம் ஒழுங்கை சரிவர நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்சி. அப்போ எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கடப்பாடு தான் வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கு போலீஸுக்கான அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டியது, லஞ்ச ஊழல் மோசடிக்கான குறைபாடுகள் இருந்து அந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய வேண்டியது, அவர்களால் கைது செய்யப்பட வேண்டியதுக்கு ஏதாவது சட்ட திருத்தங்கள் செய்யணும் அதை நாங்கள் செய்து கொடுக்கப்பட வேண்டியது, அதை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கான குறைபாடுகள் இருக்குமாக அந்த அவைகளை நாங்கள் செட்டி கொடுக்கணும். அப்போ இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சம்பளம் போதாத ஒரு நிலைமை என்றது, அதற்கான சம்பள அதிகரிப்பையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதாவது எதிர்காலத்தில் கைது செய்யப்படுகின்ற வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றவர்களுக்கு சன்மானம் வழங்குகின்ற நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது இந்த சட்டமும் ஒழுங்கும் ஒரு நேர் திசையில் ஒழுங்கான முறையில் சென்று கொண்டிருக்கின்றது. செல்லுகின்ற பொழுது இந்த திருடர்கள் இன்றல்ல நாளை மறுநாளும் தப்ப முடியாது. அந்த தப்புவதற்கு எவருக்கும் நாங்கள் இடமளிக்கப் போவது இல்லை. அதனால் இன்றைக்கு பலர் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு கண்டுகொள்ள முடியும். பலர் என அனைவருடைய விசேஷமாக முக்கிய அரசியல்வாதிகளுடைய விலாசங்கள் அனைத்தும் மேக்சின் சிறைச்சாலையாக மாறும் என்று எங்களுடைய எம்பிமார்கள் எங்களுடைய அமைச்சர்களோடு குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் உண்மை. அது நடைபெறும். அதற்கான நடவடிக்கை இன்றைக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்கிற நான்டா கேட்க இல்லை. அப்படி எங்கே அது பாப்பா நான் கேட்கல. இப்படித்தானே தோல அது அதில் சொல்லல தேசிய மக்கள் சக்தியால் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்கா. அப்படி இல்லை நாங்கள் சொல்லுகின்றோம் என்னண்டா சரியா, அந்த இதற்கும் எங்களுக்கும் என்ன பாட்டு எட்டுக்கொண்டு போய்கொண்டிருக்குது. அதுகள் பலர் செய்கின்றார். வெளியில் இருக்கின்றவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற பலரும் செய்து அனுப்புகின்றார்கள். அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த பாடலும் இல்லை அது ஏன்னு கேட்டால் அதான சொல்லணேன். நான் சொன்னேன் இப்போ தான் அந்த பாட்டு கேட்குறேன் நான். இல்லை தோழர் பெண் கேட்டா இப்போ ஒரு உண்மை இருக்கு என்னண்டா, இப்போ இவ்வளவு நேரம் பேசிய விஷயங்கள் எல்லாமே கடைசியில் ஏதாவது சின்ன விஷயத்தில் போட்டு மறைச்சி போடாங்க. சரி, அதெல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டு தானே. ஒரு உண்மை இருக்குது, கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறோம். இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள் போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க தானே தோழர். கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம், புளொட்டாகவும் இருக்கலாம், இபிடிபியாகவும் இருக்கலாம், இபிஆர்லப்பாகவும் இருக்கலாம். எல்லாத்திற்கும் ஒரு கனவு இருந்துச்சு. என்ன கனவு? தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று. இந்த தமிழ் தலைவர்களால் இன்றைக்கு அந்த தன்மானத்தை கட்டியிருக்க முடியுமா? அவருடைய அர்ப்பணிப்புக்கு அருகில் வர முடியுமா இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு? நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம். ஆகவே அந்த இயக்கங்கள் மீது பற்றுள்ளவர்கள் இருப்பார்களாக இருந்தால், உண்மையான பற்றுனா இல்லை போலி பட்டு தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க.
அதில் உண்மையான பற்றுள்ளவர்கள் அவர்கள் அகார தழுவிக்கொள்ள வேண்டிய கட்சி தேசிய மக்கள் சக்தி. விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் வந்து கடந்த காலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து கடந்த காலங்களில் இருந்தது. கடந்த கால அரசுகள் வந்து அந்த நகைகளெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. இப்போ 15 வருடங்களுக்கு பிறகு புதிதாக வந்து நகைகளை வந்து கையெழுத்திருக்கோம்னா அடையாளப்படுத்த சொல்லியும் வந்து அப்போ அந்த கடந்த ஆட்சியாளர்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சொல்ல குற்றச்சாட்டு அது நான் சொல்கிறேன்னாட்டா இப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம் இந்த நகைகள் வந்தது நல்லமா இல்லையா மீள இல்லை கொள்ளையடிக்க இப்போ நமக்கு தெரியாத தோழப் இன்றைக்கு அங்கன எத்தனை கிலோ தங்கம் இருக்குது, அவைகள் தங்கமா இல்லையா என்பதை பரிசீலிப்பதற்கும் கூட நம்ம இன்றைக்கு அதற்கான ரசாயன பிரிவு எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கோம், போலீஸாரிடம் இருக்கும். அப்போ எதிர்வரும் காலங்களில் அதுகள் உண்மைத்தன்மை வெளிவந்த பிறகு அதில் என்ன லிஸ்ட் இருக்குது, அதுக்கான பெயர்கள் இருக்குது, அதுகளை நாங்கள் மீள அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம். அப்போ அதே போல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது அது மாத்திரமாக தங்கமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பல விஷயங்கள் இருக்குது. இனி எதிர்வரும் காலங்கள் ஒரு சில விஷயங்கள் எதிர்காலத்தில் மேலும் மேலும் பல விஷயங்கள் வெளிப்பட இருக்கின்றது, வெளிப்படுகின்றது. கட்டது கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 15 வருடங்களாக அந்த பேச்சு இல்லை. தற்போது திடீரென வெளிவந்திருக்கிறது. இது மிக விரைவில் நீங்கள் என்றால் நான் நினைக்கிறேன் அந்த பக்கெட் பண்ணப்படுது நமக்கு சாதாரணம் தெரியும். சாதாரண மக்கள் இனம் காண்பது இலவா இருக்கும். சில இல்லை சாதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடகு வைக்கின்ற பொழுது ஏன்னா அடகு சீட்டு அந்த பக்கெட் உள்ளுக்கு தான் வச்சு பேக் பண்ணுவாங்க. அப்படி இருக்குது. இன்னும் 2 நாள் அதுகளுக்கு ஆன நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நிச்சயமாக அதன் உண்மையான உரிமையாளர்கள் இருப்பாங்க. பெற்றுக் கொடுக்கறது இல்லாத போது தான் நாங்கள் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை. கூட வெளியிடாத அரசாங்கம் தான் ஊழல்களை மேற்கொள்ள போகின்றதான்னு சொல்லி செல்வம் ஏன்னு கேட்டால் இப்போ இன்றைக்கு அதாவது கடந்த காலங்களில் இன்றைக்கு அந்த வன்னி பிரதேசத்தில் இருந்து கடத்தல்களுக்கு அல்லது ஏனைய குற்றச்செயல்களுக்கு போதைப் பொருள் கடத்துறதுக்கு இதுக்கெல்லாம் பின்னால் இருந்தவர்கள் யார் என்பது மன்னார்வாழ் மக்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல போல இது அடைக்கலநாதன் தான். அது தொப்பி சரியாக இருந்தால் அவர் போட்டுக்கொள்ளிட்டு எனக்கு தெரியாது. நாங்கள் சொல்லுகின்றோம், ஐயா நாங்கள் வந்து 5 மாதம் வேறு யாரும் நினைச்சும் பார்க்க முடியாத வேலைகளை செஞ்சுருக்கோம். நீங்கள்லாம் இது நாள் வரைக்கும் போட்ட டான்ஸ் இனிமேல் எடுப்படாது. நீங்கள்லாம் இது நாள் வரைக்கும்னா தாங்கள் ஜம்பவானாக அல்லது தாங்கள் நினைக்கின்ற செயற்பாடுகளை மாத்திரம் முன்னெடுக்கின்ற தமிழ் மக்களுக்கு தண்ணி காட்டி கொண்டிருந்த வேலை இனி செல்லுபடியாக. அதனால வேண்டி இந்த பாரான ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சி சொல்லி கொண்டு இருங்கோ. மக்கள் நாளைக்கு உங்களுக்கெல்லாம் நல்ல பாடம் புகுட்டுவார். மாற்றியாச்சு இல்லை அது சரி, அவர் சொல்கிறது சரிதானே. அதில் அவர் சொன்னது அது ருசியாக என்னான்ட்டு நாங்கள் என்னத்தை பார்க்கணும், உப்படுத்தோன்னு பார்க்க போகிறது நம்ம இதுன்ட்டு என்ன. நான் நிச்சயமாக ஆணையிறவனுடைய வாசனையோடைய தான் அந்த பேக்கெட் வெளியில் வரப்போம். இன்னும் ஸ்டார்ட் ஆரம்பிக்கல, இன்னும் ஒரு ஜூன் மாதத்துக்கு பிறகு மாற்றப்பட்டு விட்டது. ஆணையர் அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளில் இருப்பதாக ஒரு செய்திகள் இருக்கின்றது. இந்த தமிழ் மக்களுக்கான தீர்வை தருவதாக வாக்களித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஏற்படுத்த போகின்ற புதிய அரசாங்கம் வந்து சமஷ்டி ஆட்சி முறையிலானதாக இருக்குமா, ஒற்றையாட்சியாக? இல்லை, அது சமஷ்டியா ஒற்றையாட்சியா என்பது நாங்கள் அந்த நேரத்தில் தான் தீர்மானிக்க முடியும். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், நாட்டு மக்களுக்கான மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய, மக்களுக்கு சமத்துவம் வழங்குகின்ற, மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற அரசியலமைப்பார். ஜேவிபி வேற என்பிபி வேற தானே, அதில் எந்த மாற்றம் இல்லை. 2023ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதி வரை நீங்கள் ஊடக சந்திப்பு நடத்துகின்ற போது பின்னணியில் இந்த ஒரு உண்மை இருக்குது, தோழர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இது ஊடகவியலாளர் என்ற வகையில் உங்களிடம் நான் சொல்லுகின்றோம், கேட்டுக்கொள்கின்றோம். நான் இன்றைக்கு ஜேவிபின்ற எம்பி தானே. என்ன ஜேவிபி
என்பது என்பிபியில் ஒரு அங்கம். இன்றைக்கி எங்களுடைய ஜேவிபி தலைமையகத்தில் தான் என்பிபியினுடைய ஊடகவியலாளர் மாகாணம் நடக்கும். அதுக்கு பின்னுக்காக நாங்கள் போடுவோம். ஒன்றா நீங்கள் ஒரு நேரத்தில் அந்த போட மறந்துருப்போம், அல்லது நீங்கள்லாம் என்ன நீங்களே வந்து தானே போட்டுக்கிட்டு வேலை செய்வீங்க. அதனால அந்த இதுகளை பற்றி பெருசாக கணக்கெடுக்க வேண்டாம். ஓகே தோழா, தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் வடக்கு மக்கள் அதிகமாக என்பிபிக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் அவர்களுடைய அபிலாஷைகளில் ஒன்று சமஷ்டி முறையிலான ஆட்சி அமைப்பு கொண்டு வர வேண்டும் என்பது. அதற்கான ஏற்பாடுகளை வடக்கினுடைய பிரதிநிதிகள் செய்வார்கள். வடக்கினுடைய பிரதிநிதி என்பிபி வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இந்த சமஷ்டி முறையிலான ஒரு அரசமைப்பு. நான் முதல்ல சொன்னேன், நாளை உருவாக போகின்ற புதிய அரசியல் என்பது இது நாள் வரைக்கும் யாராலும் எதிர்பார்க்க முடியாத, யாராலும் அரசியலமைப்பில் பங்கு கொள்ளாத அரசியலமைப்பு தான் எங்களுடைய அரசியலமைப்பு. நாளைக்கு உருவாக்க போகின்ற அரசியலமைப்பு என்பது தமிழ், சிங்கள, முஸ்லீம், பேக, மேலை அனைத்து மக்களுடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்ட, அனைவருடைய அபிலாசைகள் உள்ளடக்கிய, அனைவருக்குமான உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற, தாங்கள் எல்லோரும் இலங்கையர் என்று சத்தம் போட்டு சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பாகத்தான் இருக்கும். அந்த அரசியலமைப்பில் தமிழ் மக்களுடைய உரிமைகள் 100% பாதுகாக்கப்படும். கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது.